தவேக அரசு தனது முதல் வேளாண் பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்தது. காலை 9:30 மணிக்கு வேளாண்மை துறை அமைச்சர் வினோத் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் இந்த நாளில் பிரதான எதிர்க்கட்சியான திமுக பல்வேறு திட்டங்களுடன் பேரவைக்கு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்தது இன்று சட்டப்பேரவைக்குள் சர்ச்சையை வெடிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. காவிரி நீர் விவகாரம், மேகதாது அணை விவகாரம் மற்றும் விவசாய கடன் தள்ளுபடி ஆகிய 3 முக்கிய பிரச்சனைகளையும் இன்று சட்டப்பேரவையில் எழுப்ப திமுகவினர் திட்டமிட்டிருந்தனர். ஆனால் உரையின் ஆரம்பத்திலேயே வேளாண் துறை அமைச்சர் வினோத் சொன்ன ஒற்றை வார்த்தையால் அவையே ரணகலமாக மாறியது. வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய தொடங்கிய அமைச்சர் வினோத், பணநாயகத்தை தோற்கடித்த பரமனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள், திரைமன்றங்களில் மட்டுமல்ல சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள்தான். உயர்ந்த எண்ணங்களை விதையாக்கி ஊழல் ஒவ்வொன்றையும் களையெடுத்து சமத்துவம் என்ற செடியை வளர்த்து மக்களாட்சி என்னும் பெரும் மரத்தை பேணி காக்கும் கோட் சூட் அணிந்த விவசாயி நீங்கள். விசில் என்பது ஒலி மட்டுமல்ல, அது பாமரர்களின் மொழி, அதுவும் உலகின் பொதுமொழி. விசில் காற்று இசைத்த முதல் ராகம், மனிதன் பயன்படுத்திய முதல் தொலைபேசி. காது கொடுத்து கேளுங்கள், விசில் தனியாக ஒலித்தாலும் கம்பீரம் குறையாது. அணியோடு சேரும்போது அகம்பாவம் இருக்காது. ஊரெங்கும் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை. ஒற்றுமையோடு சாதி சமயம் மறந்து நாங்கள் கொண்டாட உங்களை போன்ற ஒரு வரம் இல்லை. இனி எப்போதும் தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தி ஒன்று நீங்கள் பேசுவதாக இருக்கும், இல்லையெனில் உங்களை பற்றி பேசுவதாக மட்டுமே இருக்கும். இதனை கேட்ட திமுகவினர் பயங்கர கோபத்துடன் கத்த ஆரம்பித்தனர். இதனால் சட்டப்பேரவையில் கடும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. அதாவது அவையில் சமர்ப்பித்த அறிக்கையில் இல்லாத தகவலை வேளாண் துறை அமைச்சர் வாசித்ததால் திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது சபாநாயகர் தலையிட்டு, உட்காருங்கள் உட்காருங்கள், நான் சொல்கிறேனே உட்காருங்கள், நான் சொல்லும் போது குறுக்கிடாதீர்கள் என்று அவர் கூறினார். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை அவை முன்வைத்திருக்கிறார். அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்லிவிட்டேன், தயவு செய்து குறுக்கிடாமல் உட்காருங்கள் என கூறி எதிர்க்கட்சியினரை சமாதானப்படுத்தினார். இதைத் தொடர்ந்து திமுகவினர் அமைதி காத்தனர். அதைத் தொடர்ந்து பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை பற்றி அடுத்த வீடியோவில் காண்போம். இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ட்ரெண்ட்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.